துபாய் பாக்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருந்தாலும் அந்த ஊரை சுத்தி பாக்குறதுக்கு நிறைய தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, இங்க கார்லாம் நிறைய இடத்துல பார்க்கிங் பண்றது கஷ்டம்ல. நானே துபாய்க்கு போய் ஒரு 20-30 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். ஒரு அளவுக்கு மேல முடியல, சரி இனிமேட்ல இருந்து டாக்ஸி போலான்னு சொல்லிட்டு டாக்ஸி புக் பண்ணா கார்ல ஏறி உட்கார்ந்தாலே மினிமமா 250 ரூபா கொடுக்கணுமா? அட என்னப்பா இது பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா துபாய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் பார்த்தா அதுல எழுதி இருக்கிறது ஒண்ணுமே புரியல. சரி எல்லாரும் போற மாதிரி மெட்ரோலயே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோ கார்டு ஒன்னு வாங்கிட்டேன். இந்த கார்டே அந்த ஊர்ல 20 ரூபா, நம்ம ஊரு காசுக்கு 500 ரூபாய் கிட்ட வரும். போயிட்டு அதை ரீசார்ஜ் பண்ணிட்டு நேரா ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஏறியாச்சு. நைட்டு 11:30 மணி வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். சரி ஓகே, மெட்ரோ கார்டெல்லாம் எடுத்தாச்சு, இனிமே ஜாலியா உட்காந்து போலான்னு உள்ளே ஏறி பார்த்தா அங்க சரியான கூட்டமா இருக்கு. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இதுல உட்காந்து போலான்னு வந்தா இங்க இப்படி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அடுத்த நாள்ல இருந்து ஒரு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயின்ல போற மாதிரி நேரா போயிட்டு கீழே உட்காந்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கால்லாம் நடந்து நடந்து சமய வலிக்குது, என்னால சுத்தமா முடியல. இந்த ட்ரிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.